10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 1வது பாடம் உறவுகளும் சார்புகளும். அதில் எடுத்துக்காட்டு 1.2 பார்க்க போகிறோம்ப்பா. A கிராஸ் B = கணம் 3,2 3,4 5,2 5,4 எனில் ABயை காண்க. சரியா, கொடுத்துருக்கிறது இதுதான். இப்போ தீர்வு. A கிராஸ் B = கணம் 3,2 3,4 5,2 5,4 கொடுத்துட்றோமா. இப்போ A கிராஸ் பியில் ஏ தான் ஃபஸ்ட் இருக்குது. அப்போ இங்கே வரிசை ஜோடிகளில் இருக்கிற முதல் உறுப்பு எல்லாமே ஏன்னு அர்த்தம். சரியாப்பா, கிராஸ்க்கு அப்புறம் பி இருக்குது. அப்போ வரிசை ஜோடிகளில் இருக்கிற ரெண்டாவது உறுப்பு எல்லாமே பின்னு அர்த்தம். சரியாப்பா, இப்போ ஏபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. A = கணம். இங்கே முதல் உறுப்புக்கெல்லாம் சிகப்பு கலரில் கோடு போட்டிருக்காங்க பாருங்கள், 3 3 5 5. இப்போ கணத்துக்குள்ளே எழுதுகிறப்ப 2 தடவை 3 தடவைலாம் எழுதக்கூடாது. ஒரே நம்பரை ஒரே ஒரு தடவை தான் எழுதணும். சரியா, 3 3 2 தடவை இருக்கா, ஒரு 3 தான் எழுதணும். 5 5 2 தடவை இருக்கா, ஒரு 5 தான் எழுதணும். ஓகேவாப்பா. A = கணம் 3 5. இப்போ பி கேட்டிருக்காங்க. அப்போ A கிராஸ் பியில் கிராஸ்க்கு அப்புறம் இருக்கிறது பி. அப்போ வரிசை ஜோடியில் ரெண்டாவது உறுப்பெல்லாம் பின்னு அர்த்தம். சரியா, இப்போ டிக் போட்டிருக்காங்களே அதெல்லாம் பி. 2 4 2 4. B = கணம் 2ன்னு போட்டுடுறோம். அதுக்கடுத்து 4ன்னு போட்டுடுறோம். பழையபடி 2 வந்திருக்கு. 2 தடவை 2 வந்ததுனால ஒரு 2 விட்டுறலாம். அதுக்கப்புறம் 4 வந்திருக்கு. அதே மாதிரி 2 தடவை 4 வந்திருக்கு, ஒரு 4 விட்டுறலாம். சரியாப்பா. B = கணம் 2 4. ஆன்சர் என்னது? A = கணம் 3 5, B = கணம் 2 4. ஓகேவாப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா.